மேகதாது அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ், பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முழுமையான ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் தன்னிச்சையான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அணை விவகாரத்திற்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விடுத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் பதில். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை டெல்லியில் நடைபெறுகிறது. மேகதாது அணைக்கு எதிராக தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேகதாது தொடர்பான தமிழகத்தின் தீர்மானம் குறித்து முழுமையாக தெரிந்து கொண்ட பின் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு என்ன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நீட் மறுதேர்வு மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பிற்பகல் 1:30 மணிக்கு தேர்வு மையங்களின் நுழைவாயிலில் பூட்டப்படும் என்றும் 11 மணி முதல் 1:30 மணிக்குள் தேர்வு மையங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சுமார் 22.79 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ள நிலையில் தேர்வு பணியில் 6669 கண்காணிப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். நீட் மறுதேர்வுக்கு மே 3ஆம் தேதி நடைபெற்ற
தேர்வின் ஹால் டிக்கெட்டுகள் செல்லாது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. புதிய ஹால் டிக்கெட்டை இதுவரை பெறாதவர்கள் உடனடியாக பதிவிறக்கம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி வரும் 20, 21 தேதிகளில் மருத்துவ மாணவர்களுக்கு விடுமுறை தரக்கூடாது என்று அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நீட் முறைகேடுகளுக்கு மருத்துவ மாணவர்கள் உடந்தை என குற்றச்சாட்டு உள்ளதால் தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் வெள்ளாளபுரம் பகுதியில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி கோபிகா தற்கொலை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் மறுதேர்வை ஒட்டி மனநல ஆலோசனை பெற தமிழக அரசு சார்பில் தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்புடன் உங்களோடு திட்டத்தில் மனநல ஆலோசனை பெறலாம் என்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடை செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசின் தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோட்டில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,570 ரூபாய்க்கும், சவரன் 1,08,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 15 லட்சம் பயனாளர்களுக்கு 2,400 கோடி ரூபாய் தொகையை பிரதமர் மோடி விடுவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். காங்கிரஸ் தலைவர் கர்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோருக்கு கேக் ஊட்டி ராகுல் காந்தி மகிழ்ந்தார். ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சரின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, தமிழக மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று பதிவிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ள ராகுல், இந்தியாவின் ஆன்மாவை காக்க ஒன்றிணைந்து போராடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய பின் இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் நிலையில் இந்த பதிவு அரசியல் தளத்தில் கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்க நடவடிக்கை. சென்னை, திருச்சி, நெல்லை, கோவை, மதுரையில் எரிசக்தி மண்டலங்களுக்கு நிர்வாக ஒப்புதல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தீயணைப்பு ஆணைய தலைவராக சீமா அகர்வாலுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2 நாட்கள் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு. வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தாவேக்கு கல்வி விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4வது ஆண்டாக நடைபெறவுள்ள விழாவில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முதல்வர் விஜய் விருதுகளை வழங்க உள்ளார்.
சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமக எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜயை சந்தித்தனர். தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு அறிவித்ததற்காக முதல்வருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகம் வந்த ப சிதம்பரத்தை பொன்னாடை போர்த்தி புத்தகங்கள் வழங்கி திருமாவளவன் வரவேற்றார். கட்சி விதிகளுக்கு விரோதமாகவும் கோட்பாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டதால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர் சி. மகேந்திரனின் மீது தாங்கள் எடுத்த நடவடிக்கை சரியானது என்று தற்போது உறுதியாகியுள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணியில் அமர்த்தப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. துணைப்போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் புதிய சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உதகை மாவட்ட நீதிமன்றம் பரிந்துரை. வழக்கின் தற்போதைய நிலை மற்றும் விசாரணையை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பேராசிரியர்களின் ஓய்வு வயதை 60 இருந்து 65 உயர்த்த கோரிய மனு 8 வாரங்களில் பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 246 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் திருமண மண்டப பணிகளுக்கான நிர்வாக அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டு தொடங்கப்படாத 46 பணிகளுக்கான நிர்வாக அனுமதிகளை ரத்து செய்து அறநிலையத்துறை அறிவிப்பு. தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார் வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மனுவை விசாரணைக்கு ஏற்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தாவேகவை ஆதரிப்பது என்ற இடதுசாரி கட்சிகளின் முடிவு மிகச் சரியானது. இதில் திமுகவினர் கோபம் கொள்வதில் எந்த அடிப்படையும் இல்லை என்றும் சாடல். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர சம்பவம். கைதான வடமாநில இளைஞர் பிபின் மாஞ்சியிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் தொழிலதிபர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொழிலில் 80 லட்சம் ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டதால் மனமுடைந்து விபரீத முடிவு. சென்னை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை காசிமேட்டில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி தம்பதியின் 10 மாத குழந்தையை நள்ளிரவில் கடத்த முயன்ற திருடனால் பரபரப்பு. கதவை திறந்து வைத்து உறங்கிய போது குழந்தையை கடத்த முயன்ற நபரை குழந்தையின் தந்தை போராடி விரட்டியடித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹைதராபாத் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக ஹைதராபாத் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் பலியான நிலையில் 11வது குற்றம் சாட்டப்பட்ட நபராக நடிகர் அல்லு அர்ஜுன் சேர்க்கப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் பலியானதை தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. லெபனான் ஒட்டுமொத்தமாக எரிய வேண்டும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையால் பதற்றம். மத்திய கிழக்கின் அனைத்து முனைகளிலும் முழுமையான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அனைத்து தரப்பும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
G7 உச்சி மாநாட்டில் புகைப்படம் எடுக்க கேட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய குற்றச்சாட்டை இட்டலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி முற்றிலுமாக மறுத்துள்ளார். மேற்கத்திய எதிரிகளிடம் காட்டாத கண்டிப்பை நட்பு நாடுகளிடம் ட்ரம்ப் காட்டுவதாகவும் இட்டலி யாரிடமும் கெஞ்சாது என்றும் அவர் சாடியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.